இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி மட்டன் மசாலா வச்சு மட்டன் கீமா எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. Hi viewers, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். Welcome to our favorite channel Aachi Next Gen Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான்வெஜ்னாலே ஸ்பெஷல் தான். அதுலயும் இன்னைக்கு ஆச்சி மட்டன் மசாலா வச்சு மட்டன் கீமா எப்படி பண்றதுங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க வீட்ல அம்மா பாட்டி எல்லாருமே சூப்பரா சமைப்பாங்க. ஆனா எனக்கும் தங்கச்சிக்கும் அது சமைக்க வராது. அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி மசாலா அரைச்சு பண்றதுக்கு இப்ப முடியவே முடியாது நம்ம ஜெனரேஷன்ல. அதனாலதான் நம்ம ஆச்சி மசாலா இருக்காங்க. நமக்காக தேடி தேடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க அவங்க ப்ராடக்ட்ஸை. நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ஆச்சி மசாலா கொடுக்குறாங்க. நம்ம மேல இவ்ளோ அக்கறை இருக்கிறதுனாலதான் ஆச்சி மசாலா இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டா இருக்காங்க. வாங்க மட்டன் கீமா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மட்டன் கீமா செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி மட்டன் மசாலா 50 கிராம், ஆச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் 2, தக்காளி 2, மட்டன் பீஸ் 750 கிராம், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, கொரியாண்டர் லீவ்ஸ் டு garnish. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி மட்டன் மசாலா வச்சு மட்டன் கீமா எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நறுக்கி வச்சிருந்தா 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நம்ம பொன்னிறமா அதை வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ ஆச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணிட்டோம். இதில் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 750 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். கீமா செய்யறதுக்காக நான் நறுக்கி வாங்கியிருக்கேன். இதை மருத்துவ குணம் நிறைஞ்ச ஆச்சி மஞ்சத்தூள் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ சால்ட் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டங்கிறதால டக்குன்னு வேகாது. அதனால ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம வந்து இதை வேக வைக்கணும். நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மட்டன் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட் எடுத்துக்கலாம். இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆச்சி மட்டன் மசாலாவை மட்டனோட ஆட் பண்ணுறேன். 50 கிராம் ஆச்சி மட்டன் மசாலாவை நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த மட்டனோட ஆச்சி மட்டன் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். எனக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஃபைனலாக ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுப்போம். இப்போ இந்த மட்டனோட ஆச்சி மட்டன் மசாலா கலந்து சூப்பர் ஸ்மெல்லு வருது. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. பொதுவாகவே ப்ராப்பராக மட்டன் குக் பண்ணலன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது. இதனால தான் ஹோட்டலில் போய் நம்ம அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இனி அந்த கவலை நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட ஆச்சி மசாலா இருக்கே. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன பிடிக்கும்னு கேளுங்க. அந்த ப்ராடக்ட் ஆச்சி மசாலாவில் இருக்கும். அந்த ப்ராடக்டை ஆச்சி மசாலாவில் வாங்கி அட்டகாசமாக சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம ஆச்சி மட்டன் மசாலா வச்சு கீமாவை செமி கிரேவியாகவும் பண்ணலாம், கிரேவியாகவும் பண்ணலாம், ட்ரையாகவும் பண்ணலாம். நான் இப்போ வந்து செமி கிரேவியாக பண்ணியிருக்கேன். நீங்களும் பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ் பெப்பர்ஸ்க்காக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் கீமா வந்து நம்ம ரைஸோட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்தையும் சாப்பிட்லாம். நான் இந்த பரோட்டாவோட சாப்பிட போகிறேன்.
சூப்பராக இருக்கு. மட்டன் கீமா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆச்சி ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். www.archifoods.com இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஆஃபர் இருக்குது. இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உணவே மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.archifoods.com.